ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்து வந்துருக்கேன். அளவியல் லெசன்லேருந்து எடுத்து வந்துருக்கேன். இந்த 5ல் நான் 4 பார்க்க போகிறோம். 1 வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக தர போகிறேன். ஓகேவா? இது கிளாஸ் பார்ப்போங்க. A toy is the shape of a cylinder surmounted by the hemisphere. The height of the toy is 25 cm. Find the total surface of the toy if its common diameter is 12 cm. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் பார்ப்போங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் வரைஞ்சிட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கிங்க. ஒரு சிலிண்டர் இருக்குது. ஓகேவா? சிலிண்டர், இதுக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர் அரைவட்டம் இருக்குது. ஓகேவா? இந்த ஹெமிஸ்பியர் டோட்டல் சர்ஃபேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். ஓகேவா? இதில் ரேடியஸ் அப்படின்றது இதை சிலிண்டருக்கும் காமன் டயாமீட்டர் எவ்வளோனா 12 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. காமன் டயாமீட்டர் அப்படின்றது ஹெமிஸ்பியரும் இந்த சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ரெண்டுக்கும் காமன் டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் எவ்வளோ? ரெண்டு பக்கம் 6 சென்டிமீட்டர் இருக்குமா? ஓகேவா? 6 சென்டிமீட்டர். இப்போது இந்த ரேடியஸை 6 சென்டிமீட்டரும் இந்த 25 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த சிலிண்டருடைய ஹைட்டு கிடைக்கும். அதாவது இந்த 6 சென்டிமீட்டர் அப்படின்றது ஹெமிஸ்பியருடைய ஹைட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹெமிஸ்பியருடைய ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர் மெட்டோன்னா இப்போது சிலிண்டர் ஹைட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? டோட்டல் வேல்யூலேருந்து அந்த ஹைட்டை மைனஸ் பண்ணணும். டோட்டல் வந்து 25 மைனஸ் அந்த 6 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணால் 19 கிடைக்கும். ஓகேவா? இது வந்து சிலிண்டருடைய ஹைட்டு 19 சென்டிமீட்டர். ஓகேவா? ரேடியேஷன் வந்து 6 சென்டிமீட்டர். இப்போது இதை வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் த டாய் என்ன போகலாம்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் ஹெமிஸ்பியர் அந்த CSA ஆஃப் ஹெமிஸ்பியர் plus base of cylinder. இதை 3 வேல்யூமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? பிளேஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகேவா? நம்மளுக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா என்னன்னா 2πrh plus CSA ஆஃப் ஹெமிஸ்பியர் 2πr². ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? ப்ளஸ் பேஸ் ஆஃப் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? இதுதான் பேஸ். இதுதானே பேஸு. இந்த பேஸ் ஆஃப் சிலிண்டர் பார்க்கறது எப்படி இருக்குன்னா சர்க்கிள் போல் இருக்குது. அப்போது சர்க்கிளுக்கான ஃபார்முலா என்ன? πr². என்னது? πr². புரிஞ்சுதா? இப்போ இது எப்படி கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா காமனாக 2π வந்து காமனாக இருக்குது. 2πr² வந்து காமனாக இருக்குது. சாரி, πr எடுத்துக்கலாம். 2 இல்லை, πr வந்து காமனாக இருக்குது. அப்போ πr மட்டும் வெளியில் எடுத்துட்டு உள்ளே என்ன கொண்டு வரலாம்? 2h ப்ளஸ் இங்கே 2 இங்கே பார்த்துங்க 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா πr² காமனாக இருக்கா? πr வெளியில் எடுத்தோம். அப்போது இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது, இங்கே 1, இங்கே 1, 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது மீனிங். அப்போ 2 + 1 3, 2 + 1 3, பை காமனாக வெளியில் எடுத்தோம். r²ல் r வந்து காமனாக வெளியில் எடுத்தோம். அப்போ இங்கே என்ன ஸ்கொயர் இருக்குது? 3r. இங்கே r இருக்குல்ல, 3r. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணலாம். வேல்யூவை 22/7 ரேடியேஷனுக்கு வந்து 6, 2 × h வேல்யூ 19
ப்ளஸ் 3 இன்ட்டு 6 கேன்சல் பண்ணால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடலாமா? 22/7 இன்ட்டு 6 2 19 சார் 38 ப்ளஸ் 3 6 18. நெக்ஸ்ட்டு 22/7 6 38 ப்ளஸ் 18 வந்து 56 கிடைக்கும். 7 1 சார் 7 7 8 சார் 56. ஓகேவா? 7 8 சார் 56. இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னென்ன? 22 இன்ட்டு 6 இன்ட்டு 8 காமன் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 1056 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுக்கான எக்ஸ்பிளைன் நல்லா பார்த்துக்குங்க, பொறுமையாக பாருங்கள். வேல்யூ அப்ளை பண்ணுற ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். A cylinder glass with diameter 20 centimeter, height 9 centimeter, a small cylinder metal 5 centimeter, height 4 centimeter. Calculate the rise of water in the glass. ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் உடைய ஹைட்டு வெயிட்டு சொல்கிறாங்க. ஹைட்டும் டயாமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஹைட் எவ்வளோனா 9 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த இதில் ஒரு 5 சென்டிமீட்டர் ரேடியஸும் 4 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர் மெட்டல், ஒரு மெட்டல் வந்து உள்ளே போடுறாங்கன்னா அது எவ்வளோ ஹைட் வந்து ரைஸ் ஆஃப் வாட்டர் கிளாஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது பார்ப்போம் வாங்க. சிலிண்டர் கிளாஸ் உடைய ரேடியேஷன் 10 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். ஓகேவா? இது மெட்டல். இப்போ நம்ம மெட்டல் ஒன்றா உள்ளே போட்டுருக்காங்களே, அந்த மெட்டலுடைய சிலிண்டர் மெட்டல் ரேடியேஷன் 5 சென்டிமீட்டர், ஹைட்டு 4 சென்டிமீட்டர். இப்போது டோட்டல் வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சம் போடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டோட்டல் வால்யூம். டோட்டல் வால்யூமுக்கான ஃபார்முலா வால்யூம் ஆஃப் கிளாஸ், கிளாஸ் உடைய வால்யூமும் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் மெட்டல், இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது வால்யூம் ஆஃப் கிளாஸ் உடைய ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச் ப்ளஸ் இது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதுதான். பட் இங்கே ஸ்மால் இது கேபிட்டல் எதுவும் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பைவை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஆர் ஸ்கொயர், நம்ம ஆர் ஸ்கொயர் எவ்வளோனா இங்கே 10 சென்டிமீட்டர் இருக்குமா, 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்ணால் 100. கரெக்ட் தானே? 10 ஸ்கொயர் பண்ணால் 100. அது அப்படியே அங்கே அப்ளை பண்ணணும், டேரெக்டாக அப்ளை பண்ணணும். ஓகேவா? 100 இன்ட்டு 9 ஹெச் இன்ட்டு 9 ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர். ஆர் எவ்வளோ இங்கே 5, 25 இன்ட்டு ஹெச் எவ்வளோ 4. அப்ளை பண்ணியாச்சா? இப்போது சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ண போகிறோம். இது அப்படியே வச்சுக்கலாம். இதோடைய ஓவரால் இதோடைய வேல்யூ தான் எவ்வளோ சொல்கிறாங்க ஆட் பண்ணால் 900 கிடைக்குங்க. 900 பை ப்ளஸ் 25 இன்ட்டு 4 25 into 4 4 5 are 20 0 2 4 2 8 9 10 100 கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு 100 பை டோட்டலாக ஆட் பண்ணால் 1000 பை கிடைக்கும். ஓகேவா?
இப்போது ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த காயின் போட்ட பிறகு ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் h1 ஈக்குவல் 1000 பை. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும் 1000. பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 1000, h1 ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ 100. ஓகே, பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 100. ஓகேவா? 100 இங்கே 1000. இப்போ h1 ஈக்குவல் இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா h1 எவ்வளோ வரும்? 10 சென்டிமீட்டர். ஓகேவா? இது வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ இது இன்க்ரீஸ் ஆகுன்னு கேட்குறாங்க. நான் இதை மேலே போடுறேன். ரைஸ் இன் வாட்டர் லெவல் h1 மைனஸ் h1 நம்ம கண்டுபிடிச்சி 10, ஹைட் வந்து 9, மைனஸ் பண்ணால் 1 சென்டிமீட்டர் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நோட் பண்ணிக்கங்கிற. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்ப்போம். இது எக்ஸாம்பிள் சம்லேருந்து கேட்டிருக்காங்க. இடைகண்டம். எக்ஸாம்பிள் 2.23 இந்த 7.23 எக்ஸாம்பிள் சம்லேருந்து கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? பார்ப்போம் வாங்க. If the radius of circular ends the fruitism which is 45 cm high and or 28 cm and 7 cm, find the volume of fruitism. ஒரு இடைகாண்டம், ஒரு வாளி இருக்குல்ல, இதனுடைய ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர். இது இருக்கக்கூடிய இந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போது இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி போட போகிறோம். கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்டு கொடுத்துருக்காங்க 45 சென்டிமீட்டர், ரேடியேஷன் கேபிட்டல் ஆர் இந்த பெரிய அளவு பற்றி இதுக்கான இதுக்கு வந்து 28 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஆர் வந்து 7 சென்டிமீட்டர். இதுக்கான வால்யூமுக்கான ஃபார்முலா பார்ப்போம். 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு h கியூப் சென்டிமீட்டர். எல்லாமே ஃபார்முலாவுக்கு பாக்ஸ் கம்பல்சரியாக போடணும். ஓகேவா? அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? 1/3 22/7 ஆர் ஸ்கொயர், ஆர் அப்படின்றது 28. ஓகேவா? 28 ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஸ்மால் ஆர் 28 இன்ட்டு 7 ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எவ்வளோ? 7 ஸ்கொயர் இன்ட்டு h எவ்வளோ? 45. என்ன டவுட் இருக்கா? வேல்யூ அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். சம் சால்வ் பண்ணாவே போகிறோம். 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 28 ஸ்கொயர் பண்ணால் 784 கிடைக்கும். 28 + 7 196, 7 ஸ்கொயர் பண்ணால் 49 இன்ட்டு 45. இல்லை டவுட் இருக்கா? இப்போது சால்வ் பண்ணலாமா? இந்த 3 வேல்யூமே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆன்சர் 1029 கிடைக்கும் இன்ட்டு 45. இப்போது 7 டேபிள் கேன்சல் பண்ணலாம். சாரி, 3 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள் கேன்சல் 3 3s are 9, அப்படி வச்சா 3 4 3 கிடைக்கும். 3 4 3 கிடைக்கும்.
ஓகே கேன்சல் பண்ணால் 7 இது கேன்சல் பண்ணால் 7 4 9 அப்போது 49 into 45 into 22 இதுக்கு ஓவரால் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48,510 சென்டிமீட்டர்ஸ் கியூப். 48,510 சென்டிமீட்டர்ஸ் கியூப் இதுதான் இதுக்கான ஆன்சர். இதுக்கு ஸ்பேஸ் சரியில்லை கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஷார்ட்டாக முடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணி ஓகேவா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 4th சம் வளவலான்னு போகாமல் ஷார்ட்டாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா. இது வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இது எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க 7.1ல் 9th சம். ஓகேவா. ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ப்போம் வாங்க. இந்த 4th சம் 5th சம் உங்களுக்கு ஹோம் இருக்குது. ஓகேவா. அது எக்ஸாம்பிள் சம் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸை கேட்டிருக்காங்க. நான் பார்த்து அப்புறமா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஒரு சம் மட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுக்குங்க. பார்ப்போம் இந்த சம் பாருங்க. அப்போ இன்டர்னல் ரேடியேஷனுக்கு ஸ்மாலாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ரேடியேஷன் கண்டுபிடிங்கன்னா இங்கே டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 28 டயாமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஸ்மாலாக எடுத்துக்கிட்டோன்னா 20 12 டிவைட் பண்ணால் 10 சென்டிமீட்டர். அதே எக்ஸ்டர்னலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டலாக எடுத்துப்போம். 28 டிவைட் பை 2 2 சார் 1 2 4 சார் 14 சென்டிமீட்டர். ஓகேவா. இப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்னது, பை 3r² + r² ஸ்கொயர் யூனிட். இப்போது அதை வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட போகிறோம். பை 22/7 தெரியும். 3 × r². ஆரோடைய வேல்யூ என்னது, நம்ம கேபிட்டல் ஆர் உடைய வேல்யூ 14. அப்போ 14 அப்படியே போடுங்க, ஸ்கொயர் பண்ண அப்புறமா பண்ணலாம். ஓகேவா. ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 10 ஸ்கொயர் யூனிட் ப்ளஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு போடலாம். 22/7 × 3 × 14 ஸ்கொயர் பண்ணால் 196 ப்ளஸ் 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 22/7 வெயிட் நெக்ஸ்ட் வீடியோ போயிடுறேன் பார்த்துக்குங்க. 22/7 × அந்த வேல்யூ என்னது 3 × 196 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 588 கிடைக்கும். ப்ளஸ் 10 ஸ்கொயர் 100 அப்படியே போட்டோம். இது ப்ராக்கெட் இருக்குது. ஓகேவா. ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் 22/7 × ஆட் பண்ணால் 688 கிடைக்குமா. எதுவுமே கேன்சல் பண்ணிட்டாலும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா, அப்ளை பண்ணலாமா. ஓ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த வெசல் எவ்வளோ அமௌண்ட் சொன்னாங்க, ₹0.14 இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே போடுங்க. 22/7 × 688. இதை பார்த்தோன்னே 0.44 இந்த டெசிமல் வேல்யூ பார்த்தோன்னே இதில் பயன்படக்கூடாது. 0.14 எப்படி போடலாம்னா 14/100 இல்லைம்மா இன்ட்டு 22/7 × 688. 7 1 7 வெயிட் 1 மினிட் அதை மாற்றிடுறேன். 7 1 7 7 2 14. ஓகேவா. சரி. இப்போ இருக்கிற வேல்யூ பாருங்கள், காமன் 100 எடுத்துக்குங்க. மேலே என்னென்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது 22 இருக்குது. 2 மல்டிப்ளை பண்ணால் 44 வருமா. 2ம் 22 மல்டிப்ளை பண்ணால் 44 இன்ட்டு ரிமைன் 688 இருக்குது. இப்போது இது மேலே 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணினா 30,272 கிடைக்கும் பை 100.
இப்போது 2 ஸ்டாண்ட் 0 இருக்கா, 2 ஸ்டாண்ட் தள்ளி புள்ளி வச்சிடலாம். 302 7 2வா 2 ஸ்டாண்ட் 1 2, அப்போது இங்கே 2 இங்கே வரும். அப்போ 302.72 காஸ்ட் ப்ரைஸ், இந்த காஸ்ட். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இந்த 5th சம் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேவா? அது ஏன்னா ரேடியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வால்யூம் ஐஸ்கிரீம்க்கான சம் தான். இதை வால்யூம் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நமக்கான வீடியோ வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், அது போய் பாருங்கள். சோசியல் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் வந்து இது பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? இங்கிலீஷு கிராமர் பார்ட் அப்லோட் பண்ணிட்டேன் நிறைய. தமிழ் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுக்கான வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இதுக்கான நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு எங்களுக்கு இருக்கும். ஓகேவா? மறக்காமல் ஃபுல்லாக எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.